ஸ்டாப் லாஸ் ஹண்ட்னா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பை சைடோ அல்லது செல் சைடோ ஒரு ட்ரேட் எடுத்ததுக்கப்புறமா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் நினச்ச டைரக்ஷனில் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகும். ஸோ இதை தான் ஸ்டாப் லாஸ் ஹண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஸ்டாப் லாஸ் ஹண்ட் வந்து நேச்சுராகவே நடக்குதா இல்லை புரோக்கர் சைடில் வந்து ஹண்ட் பண்ணுறாங்களா அப்படின்ற டவுட் நிறைய பேத்துக்கு இருக்கும். இது நேச்சுரலாக நடக்கிறது கிடையாது. ஒரு ப்ரொஃபஷனலாக ட்ரேட் பண்ணக்கூடிய அல்லது இன்ஸ்டியூட் லெவலில் ட்ரேட் பண்ணக்கூடியவங்க உங்களுடைய ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மார்க்கெட்டை அதே டைரக்ஷனில் கொண்டு போவாங்க. இதனால இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் பிகினர்ஸோட ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதற்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்குது. இன்ஸ்டியூட் லெவலில் ட்ரேட் பண்ணக்கூடியவங்க அதிகமான குவான்டிட்டிஸ் பை அண்ட் செல் பண்ணுவாங்க. மார்க்கெட்டில் ஒரு பையர் உள்ள என்ட்ரு ஆகணும் அப்படின்னா ஒரு செல்லர்ஸ் வந்து பொசிஷனை செல் பண்ணாத பையர்ஸ் வாங்க முடியும். பெரும்பாலும் இந்த மாதிரி பிக் பிளேயர்ஸ் வந்துட்டு கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதிகமான குவான்டிட்டி அல்லது லாட்ஸ் வாங்குவாங்க. அவங்களுக்கு தேவையான செல்லர்ஸ் அல்லது பையர்ஸ் அந்த நேரத்தில் அவைலபிலிட்டி இருக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லிக்விடிட்டியை தேடுவாங்க. அதாவது பிகினர்ஸோட ஓப்பன் ஆர்டர்ஸ் அண்ட் ஸ்டாப் லாஸ் ஆர்டரில் எங்கே இருக்குதோ அங்கே ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணிவிட்டு அதன் மூலமாக பை ஆர்டர்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மார்க்கெட்டை சேம் டைரக்ஷனில் மூவ் ஆக வைப்பாங்க. ஸோ இதுதான் காலங்காலமாக இன்ஸ்டியூட் லெவலில் பண்ணக்கூடிய ஒரு ட்ராப் மெத்தட். ஓகேங்களா? நம்ம டெக்னிக்கல் அனலைஸை பயன்படுத்தி தான் ட்ரேட்ஸ் எடுப்போம். டெக்னிக்கல் அனலைசிஸில் நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிக்கும் நம்ம இங்கே தான் என்ட்ரி ஆகணும், இங்கே தான் எஸ்எல் கொடுக்கணும், இங்கே தான் டார்கெட் கொடுக்கணும் அப்படிங்கிற மெத்தட் இருக்குது. ஸோ அதன் பிரகாரமாக தான் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே என்ட்ரி ஆகணும், இங்கே எஸ்எல் கொடுக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணி எஸ்எல் கொடுப்பாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச மாதிரியே இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் பிகினர்ஸ் இங்கே தான் ஸ்டாப் லாஸ் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறதையும் இன்ஸ்டியூட் லெவலுக்கு கிளியராக தெரியும். நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்னவோ கரெக்டாக தான் இருக்கும். அதாவது நம்ம என்ன டைரக்ஷனில் எதிர்பார்க்குறோமோ அதே டைரக்ஷனில் தான் கேண்டில் மூவ்மெண்ட் ஆகும். ஆனால் பிக் பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டார்கெட் ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ண வச்சு அதுக்கப்புறமா டார்கெட் ரீச் ஆகும். ஸோ இதனால் பெரும்பாலும் பிகினர்ஸ் லாஸ் ஆகிறாங்க, பிக் பிளேயர்ஸ் வந்து வின் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்கை வந்து பிகினர்ஸ் அவாய்ட் பண்ண முடியுமானா முடியும். ஸோ அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோ பதிவில் தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.